Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala ali hizbillah amma ba'd. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபி மொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் அருள், அல்லாஹுவின் இரக்கம், அடியார்கள் மீது அல்லாஹ் காட்டுகின்ற அன்பு, அடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கின்ற பாசம் எந்தளவு விசாலமானது. அந்த அல்லாஹுவின் அன்பையும் பாசத்தையும் நாங்கள் அடைந்து கொள்ள முயற்சி செய்கிறோமா, அல்லது பல சந்தர்ப்பங்களில் அதை தூக்கி எறிந்து விட்டு போய்விடுகிறோமா என்பதை பற்றி நிதானமாக சிந்தித்து படைத்தவன் ரப்புடைய விசாலமான இரக்கத்துக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் எங்களை நாங்கள் ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொல்வதானால் பல சந்தர்ப்பங்களில் முஸ்லிம்களுக்கு முஸ்லிமாக வாழ்வது கஷ்டமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவது கஷ்டமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுவது என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துவது என்றால் அது பெரியதொரு சுமையாக விளங்குகிறது. காரணம் என்ன? அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புடைய அன்பையும் பாசத்தையும் சரியாக புரியாததுதான் அதற்கு காரணம். அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புடைய அன்பின் விசாலத்தை, அவனுடைய கருணையின் பெருந்தன்மையை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் இந்த உலகத்திலே முஸ்லிமாக வாழ்வது, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவது ஒருபோதும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்காது என்கிற அளவுக்கு அல்லாஹுடைய அன்பும் பாசமும் கருணையும் மனித சமூகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே படைத்தவன் ரப்புடைய அன்பை புரிய வேண்டுமா? இந்த உலகத்தில் அந்த ரப்புக்கு, அந்த ரப்பு என்றால் எங்களை படைத்து எங்களை பரிபாலிக்கின்ற, நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ என்னையும் உங்களையும் வாழச் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ரப்புக்கு மாறு செய்பவர்கள் தான் அதிகம், துரோகம் செய்பவர்கள் தான் அதிகம். என்னை படைத்தவன் ரப்பு என்று சொல்லிவிட்டு அந்த ரப்புக்கு எதிராக கல்லையும் மண்ணையும் வணங்குகின்ற மனிதர்கள் தான் அதிகமானவர்கள். அப்படி இருக்கும் பொழுதும் படைத்தவன் ரப்பு இந்த மனித சமூகத்தை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால்
அன்பாண்டவர்களே, அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடுதான் நானும் நீங்களும் தப்பு செய்கிற பொழுதோ, தவறு செய்கிற பொழுதோ, பாவம் செய்கிற பொழுதோ உடனே எங்களை தண்டிக்காமல் திருந்துவதற்கு அவகாசம் தருகிறான் பாருங்கள். அந்த ரப்புடைய அன்பின் விசாலம்தான் அது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சுருக்கம் சகோதரர்களே, அந்த அல்லாஹ் எங்களோடு எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் அந்த ரப்புக்கு வேண்டுமென்று மாறு செய்ய மாட்டோம் என்கிற அளவுக்கு அல்லாஹுடைய அன்பும் பாசமும் எங்கள் மீது விசாலமாக இருக்கிறது என்பதை சுருக்கமாக நானும் நீங்களும் புரிந்து கொண்டு அல்லாஹுடைய அன்பை பற்றி, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி அல்லாஹ் என்னதான் சொல்கிறான் என்று பார்ப்போமே. அன்பாண்டவர்களே, எங்களிடத்தில் ஒரு சிந்தனை இருக்கிறது. என்ன? அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான். ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு நெருக்கடி வந்தா, ஒரு சோதனை வந்தா, அல்லாஹ் என்னோட இரக்கம் இல்லையோ, அப்படி யோசிக்கிற அளவுக்கு தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது. காரணம் என்ன? அந்த படைத்தவன் ரப்புடைய அன்பை புரியாததுதான் அந்த சிந்தனை போக்குக்கு காரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? 7வது அத்தியாயம் 156வது வசனம், கால அஸாபி உஸீபு பி மன் அஷா. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய தண்டனை இருக்கிறது, அந்த தண்டனையை நான் நாடுபவர்கள் மீது கொடுப்பேன். அல்லாஹ் கிட்ட தண்டனை இருக்குது, அந்த தண்டனையை அல்லாஹ் நாடுபவர்களுக்கு கொடுப்பான். வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது, என்னுடைய இரக்கம் இருக்கிறது, என்னுடைய அன்பு பாசம் இருக்கிறது, இது அனைத்தையும் மிகைத்தது. அல்லாஹ்வுடைய கோபத்தையும் மிகைத்ததுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அதனாலதான் படைத்தவன் ரப்பை எதிர்க்கின்ற, படைத்தவன் ரப்புக்கு துரோகம் செய்கிற மனிதர்கள் கூட இந்த உலகத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை விசாலமானதாக இருந்தால் மாறு செய்கிற மனிதர்கள் எப்பொழுதோ மாண்டு போயிருப்பார்கள். அந்த ரப்புடைய ரஹ்மத்தின் விசாலம்தான் பாவம் செய்கிற பாவிகளை கூட, படைத்தவனுக்கு துரோகம் செய்கிற மனிதர்களை கூட இந்த உலகத்திலே நிம்மதியாக வைக்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய இந்த விசாலமான ரஹ்மத்து யாருக்கு கிடைக்க போகிறது? யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ரஹ்மத்தை நான் எழுதுவேன். அந்த ரஹ்மத்து உலகத்தில் இல்ல சகோதரர்களே, அது மறுமையில தான் கிடைக்கும். உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலம் நல்லவர் கெட்டவர் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் நலவு கிடைக்கும். ஆனால் மறுமையிலே அந்த விசாலமான ரஹ்மத்து கிடைக்க வேண்டுமா? அது உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் எழுதி விடுவான். வயுதூன ஸகா, அவர்கள் ஸகாத்தை கொடுப்பார்கள். வல்லதீனஹும் பிஆயாத்தினா யுமினூன், அவர்கள் எங்களுடைய வசனங்களை, எங்களுடைய அத்தாட்சிகளை நம்புவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய விசாலமான அந்த ரஹ்மத்தை என்ன செய்வான்? அல்லாஹ் எழுதுவான். அந்த ரஹ்மத்து மறுமையில தான் கிடைக்கும். பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக சொன்னார்கள். இது மிக பலமான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி பேசுகின்ற புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய மிக பலமான ஹதீஸ் என்ன? இன்னல்லாஹ லம்மா கதல் ஹல்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை எல்லாம் படைத்தவுடனே கதப இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹ் அர்ஷுக்கு மேல் இருந்து கொண்டு என்ன செய்கிறான்? அவன் எழுதுகிறான், இன்ன ரஹ்மதி வஸிஅத் கதபி, என்னுடைய அன்பு, என்னுடைய பாசம், என்னுடைய கோபத்தை மிகைத்தது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்து படைப்பினங்களை எல்லாம் படைத்தவுடனே படைத்தவன் ரப்பு என்ன செய்கிறான்? முடிவெடுக்கிறான். என்னுடைய அன்பும் என்னுடைய பாசமும் என்னுடைய கோபத்தை மிகைத்தது. எனவேதான் இந்த உலகத்தில் படைத்தவன் ரப்புக்கு மாறு செய்பவர்களும் நிம்மதி சந்தோஷமா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய கோபத்தை விடவும், அல்லாஹ்வுடைய தண்டனையை விடவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. 18வது அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு பாசத்தின் பின்னால் இருக்கின்ற, அதற்குள் மறைந்திருக்கின்ற தத்துவத்தை
வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா, உங்களுடைய ரப்பு மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லவ் யுஆஹிதுஹும் பிமா கஸபு, மனிதர்கள் செய்கிற தப்புகள் தவறுகளுக்காக அவர்களை அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் லஅஜ்ஜல லஹுமுல் அஸாப், அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை அவசரப்படுத்தி இருப்பான். அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்புடைய அன்பும் படைத்தவன் ரப்புடைய மன்னிப்பும் விசாலமாக இல்லை என்றிருந்தால், பாவம் செய்கிற பாவிகளை அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் இந்த உலகமே தாங்காது சகோதரர்களே, உலகமே தாங்காது. சில நேரங்கள்ல எங்கட உள்ளமே சொல்லும், அப்படித்தானே, நான் செய்யற பாவத்துக்கு தண்டனை இறங்காமிறது பெருசிதான் சொல்லுதா இல்லையா? நான் செய்யற அநியாயத்துக்கு இப்படி வாழ்றது பெருசிதான். எங்கட உள்ளமே சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் தப்பு செய்கிறோம், நாங்கள் தவறு செய்கிறோம். படைத்தவன் ரப்பு கணக்கில்லாமல் ரிஸ்க் தருகிறான், ஆரோக்கியத்தை தருகிறான், நிம்மதியான வாழ்க்கையை தருகிறான். அன்பாண்டவர்களே, அந்த அளவு படைத்தவன் ரப்புடைய அன்பும் இரக்கமும் விசாலமானது என்பதனால தான் பாவம் செய்கிற எங்களை அல்லாஹ் தண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டிவிட்டு ஒன்றை சொல்கிறான், பல்லஹும் மௌஇதுன், பல்லஹும் மௌஇதுன், பாவம் செய்கிற மனிதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்குது, வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் வந்துட்டா அதை தாண்டி புகையலாது. அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் இந்த உலகத்துல வேலை செய்யும். நேரம் வந்துட்டுதான் படைச்சவன் ரப்பு பிடித்து விடுவான். அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருப்பான், அவகாசம் தந்து கொண்டே இருப்பான், இரக்கத்தின் விசாலத்தை காட்டிக்கொண்டே இருப்பான். எது வரைக்கும்? நேரம் வரும் வரைக்கும். மௌத்து வந்துட்டுதான் முடிஞ்சு. அன்பாண்டவர்களே, எனவே படைத்தவன் ரப்புடைய அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாகத்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் அந்த ரப்புக்கு ஒரு நாளும் நானும் நீங்களும் மாறு செய்ய மாட்டோம். அன்பாண்டவர்களே, அந்த ரப்புக்கு என்னையும் உங்களையும் படுக்கையில போடுறது பெரிய காரியமா? என்னையும் உங்களையும் படுக்கையில போடுறது பெரிய காரியமா? 1000 ஒருவருடைய நரம்பை அல்லாஹ் இழுத்து விடுகிறான். நேற்று ஆரோக்கியமாக இருந்தார், இன்றைக்கு கோமாவிலே இருக்கிறார். ஏன் இந்த ஒன்றை அல்லாஹ் காட்டுகிறான்? உங்கள் மீதும் அந்த ரப்பு அதிகாரம் உள்ளவன், இரக்கத்தின் காரணமாக விட்டு வைத்திருக்கிறான். அப்படியானால் ஒரு மனிதனை அல்லாஹ் பிடித்துக் கொண்டானே, அவன் மீது இரக்கம் இல்லையா? அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு மனிதனின் மீது அன்பு காட்டியதன் காரணமாக இன்னும் தப்பு செய்யாமல், இன்னும் அநியாயம் செய்யாமல், இன்னும் தவறு செய்யாமல் பிடித்துக் கொண்டான். அந்த சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். அவனை பார்த்து 10 பேர் திருந்துவார்கள் இல்லையா? சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அவனை படுக்க வைத்த ரப்புக்கு என்னை படுக்க வைக்க முடியாதா? நேற்று வரைக்கும் 30,000 திர்ஹம் சம்பளம், 50,000 திர்ஹம் சம்பளம், 1,00,000 திர்ஹம் சம்பளம், திடீர்னு விசாவை கேன்சல் பண்ணி போ நாட்டுக்கு. படைச்சவன் ரப்புக்கு என்னையும் உங்களையும் விரட்டேலாதா? விரட்டேலாதா? என்னுடைய உங்களுடைய அதிகாரம் யார் கையில இருக்குது? நானும் நீங்களும் கம்பெனிகளுக்கு செய்கிற துரோகம், ஆங்காங்கே செய்கிற அநியாயம், ஏமாற்று, எத்தனையோ பாவங்களை செய்கிறோம். அந்த ரப்பு அதிகாரம் இருந்தும் எங்களை வாழ வைக்கிறான் என்றால் அந்த ரப்புக்கு விரட்ட முடியாதா? அன்பார்ந்தவர்களே, நிதானமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம். அந்த ரப்பின் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டால் அந்த ரப்புக்கு வேண்டும் என்று நானும் நீங்களும் துரோகம் இழைக்க மாட்டோம். அதை சரியாக புரியாததனால அல்லது புரிந்திருந்தாலும் ஷைத்தான் மறக்கடிப்பதனால அந்த ரப்புக்கு நானும் நீங்களும் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய ரப்பு வரப்புக்கள் கஃபூரு துர் ரஹ்மா, உங்களுடைய ரப்பு
மிகவும் மன்னிப்பவன், இரக்கம் உள்ளவன். அதனால நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்லுவார்கள். கதிம அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபியின். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு யுத்த கைதிகளை கொண்டு வருகிறார்கள். யுத்த களத்துல விட்டுட்டு ஓடிடுவாங்க தானே விரோதிகள், அப்படிப்பட்டவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த கைதிகளுக்கு மத்தியில் ஒரு பெண்மணி ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறாள், ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கைதிகளுக்கு மத்தியில ஒரு குழந்தையை அவள் காணுகின்றாள். உடனே அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய வயிற்றோடு தன்னுடைய நெஞ்சோடு இறுக கட்டிக்கொண்டு அந்த குழந்தைக்கு பாலூட்டுகின்றாள். இந்த காட்சியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அத்தரவுன ஹாதிஹில் மர்அத தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். இந்த பெண்மணி, இப்பொழுது அந்த பெண்மணியை பார்த்து அந்த பிள்ளையை நெருப்பிலே போடு என்று சொன்னால் அந்த பெண்மணி போடுவாளா? அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் சொன்னாங்க, குல்நாலா, அல்லாஹ்வின் தூதரை ஒருபோதும் அவள் போட மாட்டாள். வஹிய தக்திரு அலா அல்லா தத்ரஹு, அதை அவள் ஒருபோதும் வீச மாட்டாள் என்று சொன்ன பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் அந்த பிள்ளைக்கு காட்டுகின்ற அன்பை விடவும் பாசத்தை விடவும் படைத்தவன் ரப்பு தன்னுடைய அடியார்கள் மீது அதிகம் இரக்கம் காட்டுகிறான் என்று சொன்னார்கள். அதிகம் இரக்கம் காட்டுகிறான் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அப்படியானால் எங்களுடைய ரப்பு அந்த தாய், எந்த தாய் சகோதரர்களே? யுத்த களத்திலே குழந்தையை இழந்து விடுகின்றாள். இழந்த குழந்தை திடீரென்று கிடைத்து விடுகிறது. எவ்வளவு அன்பு காட்டுவாள், எவ்வளவு இரக்கம் காட்டுவாள். அதை விடவும் தாண்டிய அன்பையும் பாசத்தையும் தன்னுடைய அடியார்கள் மீது காட்டக்கூடியவன் தான் அந்த ரப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அன்பின் விசாலத்தை தெளிவுபடுத்தினார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்க என்ன செய்யறோம்? நாங்க செய்யற பாவத்துக்கு எங்களுக்கு சுவர்க்கம், அப்படித்தானே பேசுறோம். ஒரு நாளும் சொல்லாதீங்க சகோதரர்களே, என்னுடைய ரப்பு என்னோடு இரக்கம் உள்ளவன், என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்க போதுமானவன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு அந்த ரப்பு அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. வாய்ப்பேச்சுக்கு என்ன சொல்கிறோம்? தாயை விட 70 மடங்கு இரக்கம் என்று சொல்கிறோம். இல்லை சகோதரர்களே, அதை தாண்டிய இரக்கம் உள்ளவன் எங்களுடைய ரப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஸ்லிமிலே வருகிறது, இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்விடத்துல 100 ரஹ்மத் இருக்குது. அல்லாஹ்விடத்துல 100 ரஹ்மத், அன்பு, பாசம், கருணையின் 100 மடங்கு இருக்கிறது என்றால், அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாம். மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், ஊர்வனங்கள், உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் மத்தியில் ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் பகிர்ந்தளித்திருக்கிறான். ஒரு ரஹ்மத்தை தான் பகிர்ந்தளித்திருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்தின் காரணமாகத்தான் மனிதர்கள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்கள், மிருகங்கள் இரக்கம் உள்ளதாக இருக்கிறது, படைப்பினங்கள் அந்த ஒரு அன்பால தான் மனிதர்கள், படைப்பினங்கள் எல்லாம் அன்பு காட்டுகின்றன. அடுத்த மிருகத்தை கண்டால் வேட்டையாடுகின்ற சிங்கம் தன்னுடைய குட்டியோடு அன்பு காட்டுகிறது என்றால் அந்த ஒரு ரஹ்மத்தின் வெளிப்பாடுதான் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், 99 மடங்கு ரஹ்மத்தை அல்லாஹ் மறுமைக்காக பிற்படுத்தி வைத்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? யர்ஹமு பிஹா இபாதஹு யௌமல் கியாமா, கியாமத்
கியாமத்து நாளையிலே தன்னுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக, அன்பு செலுத்துவதற்காக 99 ரஹ்மத்தை அல்லாஹ் மறுமைக்காக பிற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்ட ஒரு ரஹ்மத்தால தான் உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் அன்பு காட்டுகிறது என்றால் 99 மடங்கு ரஹ்மத்தை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் என்றால் தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் என்று சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை குறைத்து மதிப்பிடலாமா? இல்லை சகோதரர்களே, இல்லை. படைத்தவன் ரப்புடைய ரஹ்மத்து விசாலமானது. இந்த உலகத்தில் இருக்கிற தாய்மார்களுடைய அன்புகளை எல்லாம் சேர்த்தாலும், உலகத்தில் உள்ள படைப்பினங்களின் அன்புகளை எல்லாம் சேர்த்தாலும் அதைவிட 99 மடங்கு அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பவன் தான் என்னையும் உங்களையும் படைத்தவன் ரப்பு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே அவ்வளவு விசாலமான அன்பையும், அவ்வளவு விசாலமான பாசத்தையும், அவ்வளவு விசாலமான கருணையையும் தன்னிடத்தில் வைத்திருக்கின்ற ரப்புதான் என்னுடைய உங்களுடைய ரப்பு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே, ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹலக ரஹ்மத யௌம ஹலகஹா மிஅத ரஹ்மா. அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது, ரஹ்மத்தை படைக்கிற பொழுது அல்லாஹ் 100 ரஹ்மத்தை படைக்கிறான். ஃபஅம்ஸக இன்தஹு 99 ரஹ்மா. அல்லாஹ் 99 ரஹ்மத்தை மறுமை வைத்துவிட்டு தன்னுடைய படைப்பினங்களுக்காக அல்லாஹ் முழு உலகத்திலே வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கியாமத் நாள் வரைக்கும் வருகிற அனைத்து படைப்பினங்களும் காட்டுவதற்கு ஒரு ரஹ்மத்தை இறக்கி வைத்தான். ஃபலவ் யஅலமுல் காஃபிர். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் தானே, படைத்தவன் ரப்புடைய அன்பை புரிந்து கொண்டால் அந்த ரப்புக்கு கட்டுப்படுவது இலகுவாகிவிடும். அந்த ரஹ்மத்தை விளங்கல்லங்க, அல்லாஹ்ட அன்பை புரியல்லங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலவ் யஅலமுல் காஃபிர், ஒரு இறை மறுப்பாளன், ஒரு காஃபிர், அல்லதி இன்தல்லாஹி மினர் ரஹ்மா, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற ரஹ்மத்தின் விசாலத்தை அவன் அறிந்து கொண்டால் லம் யைஅஸ் மினல் ஜன்னah, அவன் ஒருபோதும் சுவனம் கிடைக்காது என்று நினைக்க மாட்டானா. அல்லாஹு அக்பர். யாருங்க இது? முஸ்லிம் அல்ல, முஃமின் அல்ல. யாரு? காஃபிர். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை புரிந்து கொண்டால் ஏண்ட ரப்பு என்னை நரகத்துல போட மாட்டான்னு காஃபிர் முடிவெடுப்பானா. ஆனா முஃமின்கள் நாங்க என்ன சொல்றோம்? நான் செஞ்ச பாவத்துக்கு எங்க மன்னிப்பு கிடைக்க போகுது? அல்லாஹ் எங்களை தண்டிப்பான். முஸ்லிம்கள் சொல்றோம். காரணம் என்னங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை புரியவில்லை. அதே நேரம் வலவ் யஅலமுல் முஃமினு பிகுல்லில்லதி இன்தல்லாஹி மினல் அஸாப், ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற தண்டனையை புரிந்து கொண்டால், அந்த தண்டனை தனி ஒரு பகுதி இருக்குங்க, ஆனா தண்டனையை விட ரஹ்மத்து விசாலமானது. அந்த தண்டனையை புரிந்து கொண்டால் ஒரு முஃமின் நரகத்திலிருந்து தப்பேலுமாண்டு யோசிப்பானா, அது வேற. ஆனால் ஒரு முஃமின் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? நரகத்தை அஞ்ச வேண்டும், நரகத்தை பயப்பட வேண்டும். ஆனால் என்னுடைய ரப்பு என்னோடு இரக்கம் உள்ளவன், என்னை மன்னிக்க போதுமானவன், என்னை தண்டிக்க ஆசைப்படாதவன், என்னுடைய ரப்பு எனக்கு சுவனத்தை தரப்போதுமானவன் என்று நரகத்தை பயப்படுவதோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் உச்சகட்ட ஆசை வைப்பவனாக ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை மறந்துவிடக் கூடாது. இது புகாரியில 6469வது இலக்க செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த விசாலமான இரக்கமுள்ள ரப்பு எங்கள் மீது இந்த உலகத்துல எப்படியெல்லாம் இரக்கத்தை காட்டுறான். மறுமையில 99 மடங்கு எங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ் எப்படியெல்லாம் எங்கள் மீது இரக்கம் காட்டியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த ரப்புடைய அன்பையும் பாசத்தையும் புரியாததனால ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறதுண்டா அதை விட கஷ்டம் இருக்கா நமக்கு? அல்லாஹுவை பயந்து 5 நேரமும் அல்லாஹ்வுக்காக தொழுகிற மனிதர்களை தவிர்த்து பெரும்பான்மையான எங்களுக்கு 5 நேரம் தொழுகிறதுண்டா கஷ்டமா இருக்குது. அப்படித்தானே?
அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புடைய அன்பு பாசத்தின் விசாலத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் 5 நேரம் தொழுவதிலே இன்பம் காணுவான். ஏன் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் பொழுது 7 வானங்களை தாண்டி சிதறத்துல் முன்தஹா வரையிலே சென்று படைத்தவன் ரப்போடு நேரடியாக உரையாடிய நேரம் அந்த ரப்பு முஹம்மது நபி அவர்களுக்கு கொடுத்த பரிசு என்ன? 50 நேர தொழுகையை பரிசாக கொடுத்தான். அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிற பொழுது மூசா நபி அவர்கள் அறிவுரை சொன்னார்கள். நான் ஒரு சமூகத்தோட வாழ்ந்துட்டு வந்தேன், அதை விடவும் பலவீனமான சமூகம் உங்களோட சமூகம். அறிவாலும் சரி, உடலாலும் சரி, கட்டுப்படுவதாலும் சரி, பலவீனமான சமூகம். உண்மையிலே பலவீனமான சமூகம் தான் சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, அது தனி பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி இன்றைய முஸ்லிம் சமூகத்தின் பலவீனம். மூசா நபி அவங்க வாழ்ந்த சமூகத்தை வச்சு புரிஞ்சிக்கிட்டு சொன்னாங்க, உங்களோட சமூகத்துக்கு 50 நேரம் தொழுவது என்றால் கஷ்டம். எப்படி சமூகத்தை புரிந்திருப்பார்கள்? 5 நேரமே கஷ்டமா இருக்குது, 50 நேரம் வந்திருந்தால் என்ன நிலை? அல்லாஹ்ட்ட போய் குறைச்சி கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போனார்கள். 10 குறைக்கப்பட்டது, 20 குறைக்கப்பட்டது, 30 குறைக்கப்பட்டு 10 நேர தொழுகையோட வந்தாங்க. மூசா நபி சொன்னாங்க, இதுவும் உங்களுடைய உம்மத்துக்கு கஷ்டமானது. போய் 5 குறைச்சிக்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அதை விட நான் குறைக்க விரும்பவில்லை என்று 5ஓடு வருகிற பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இங்கதான் படைத்தவன் ரப்புடைய அன்பும் பாசமும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு எழுதப்பட்ட தொழுகை 50 நேரம் தான். லவ்ஹுல் மஹ்ஃபூதுல எழுதப்பட்டது 50 நேர தொழுகை. படைத்தவன் ரப்பு இரக்கத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக வஹிய ஹம்சுன் அலைக, நபியே உங்களுக்காக, உங்களுடைய சமூகத்திற்கு அது 5ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நல்ல காரியத்துக்காகவும் அல்லாஹ் 10 மடங்கு நன்மையை தருகிறான். எழுதப்பட்டது 50 நேரம், கடமையாக்கப்பட்டது 5 நேரம். 5 நேர தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுதால் 50 நேர தொழுகையின் நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 5 நேரம் தொழுதால் 50 நேர தொழுகை நன்மை. சகோதரர்களே, இந்த ரப்புடைய அன்பை புரியாததனால, இந்த ரப்புடைய இரக்கத்தை புரியாததனால 5 நேரம் தொழுவது என்றால் எங்களுக்கு பாரமாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர். குறைச்சி வேலையை செஞ்சிட்டு பரிபூரணமாக கூலியை தருகிற ரப்பு என்றால் அந்த ரப்பின் அன்பு எந்த அளவு விசாலமானது. அந்த இரக்கத்தை புரியாததனாலதான் சுபகுக்கு எழும்புறண்டா கஷ்டமா இருக்குது. லுகர் நேரத்துல கெசியர் மேசையிலிருந்து எழும்புறதுண்டா கஷ்டமா இருக்குது. அசர் நேரம் படைத்தவன் ரப்புக்கு 10 நிமிடம் கொடுப்பது என்றால் சுமையாக இருக்கிறது. வீட்டுக்கு வந்து ஓய்வெடுக்கிற நேரம் அந்த ரப்புக்காக 4 ரக்காத் இஷா தொழுது விட்டு தூங்குவோமே என்றால் பாரமாக இருக்கிறது. அந்த ரப்பு 50 நேர நன்மையை தருகிறானே என்று அந்த விசாலமான இரக்கத்தை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் 5 நேரம் தொழுவது கஷ்டமாக இருக்குமா சகோதரர்களே? நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். முன்னால் ரமலானுடைய மாதம் வருகிறது, அதை பற்றி நிறைய பேச வேண்டி இருக்கிறது. ரமலானுடைய மாதம் சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் எதற்கு? அமல் செய்வதற்கா? நாங்க நினைக்கிறோம், நான் குர்ஆன் ஓதுவேன், நான் தொழுவேன், நான் இரவிரவா முழிச்சிருப்பேன். நான் என்ற கட்ஸும், நான் என்ற ரவுடித்தனமும், நான் என்ற சண்டித்தனமும் ஷஅபான்ல விளங்க வேண்டும் சகோதரர்களே, ஷவ்வாலிலே விளங்க வேண்டும் சகோதரர்களே. ரமலான் என்பது படைத்தவன் ரப்புடைய ரஹ்மத்தின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக ஷைத்தானை கட்டி போட்டு விடுகின்றான். எதற்கு? உன்னை வழிகெடுக்கின்ற ஷைத்தானை நான் கட்டி போட்டு விடுகிறேன். அதனால தொழுகிறது லேசா இருக்குதுங்க, அதனால குர்ஆனை திறப்பது லேசா இருக்குதுங்க. சுவனத்தின் கதவை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அதனால சுவனத்துக்குரிய அமலை செய்வதிலே உள்ள ஆசை காணுகிறது சகோதரர்களே. நரகத்தின் வாயிலை மூடி விடுகிறான் சகோதரர்களே. அதனால பாவத்திலே வெறுப்பு வருகிறது சகோதரர்களே. படைத்தவன் ரப்பு இந்த ஏற்பாடை எல்லாம் செய்துவிட்டு தான் ரமதானுடைய தலைப்பு
அடிப்படையை தருகிறான். எதற்கு தெரியுமா? மனிதா, நீ பலவீனமானவன். நீ 11 மாசம் வாழ்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய்டா நரகத்துக்கு போய் விடுவாய். எனவே இந்த ஒரு மாதத்தை உனக்கு சந்தர்ப்பமாக தருகிறேன். ஷைத்தானை விளங்கிட்டு இருக்கிறேன். சுவனத்தின் கதவை திறந்து வைத்திருக்கிறேன். நரகத்தின் வாயிலை மூடி வைத்திருக்கிறேன். நீ உனக்கு ஒரு ட்ரெயினிங் எடுத்துக்கொள். நீ உனக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கொள். உன்னை நீ நல்லவனாக மாற்றிக்கொள் என்பதற்கு படைத்தவன் ஒரு சந்தர்ப்பம் தருகிறான் என்றால் ரமலானிலும் தொழுவது கஷ்டமாக இருக்கிறது. ரமலானிலும் குர்ஆனை திறப்பது கஷ்டமாக இருக்கிறது. ரமலானிலும் இரவு வணக்கம் கஷ்டமாக இருக்கிறது. ரமலானிலே சினிமாவை விட முடியவில்லை. ரமலானிலே நாடகத்தை விட முடியவில்லை. ரமலானிலே அந்நிய பெண்ணை விட்டும் கண்ணை திருப்ப பக்குவம் இல்லை என்றால் என்ன காரணம்? சகோதர சகோதரிகளே, படைத்தவன் ரப்பு எங்களுக்கு இரக்கப்பட்டு தருகின்ற சந்தர்ப்பத்தை கூட எட்டி உதைகின்ற அளவுக்கு அந்த ரப்புடைய அன்பை புரியாததுதான் காரணம். சகோதரர்களே, அந்த ரப்பின் விசாலத்தை புரிந்து கொண்டால் நானும் நீங்களும் அந்த ரப்புக்கு கட்டுப்படுவோம். சகோதரர்களே, அந்த ரப்பு சொன்ன பிரகாரம் வாழுவோம். சகோதரர்களே, அந்த ரப்புடைய இரக்கத்தை புரியாததனால தான் அந்த ரப்புக்கு மாறு செய்கிறோம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, சிறிய அமல்கள் தான் பெரிய கூலிகளை கணக்கில்லாமல் தருபவன் ரப்பு. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் மிஅத மர்ரா, ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்றால் 100 தடவைங்க. எவ்வளவு நேரம் போகுங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை சொன்னால் ஹுத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர்ண்டாங்க. கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் படைத்தவன் ரப்பு மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 100 தடவைங்க. நானும் நீங்களும் செய்கிற பாவங்களுக்கு அந்த ரப்பு எனக்கும் உங்களுக்கும் தருகிற சந்தர்ப்பம் என்ன? 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லு. மன்னிப்பு எந்த அளவு விசாலம்! கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அந்த 100 தடவையோடு அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்றால் அந்த ரப்பின் இரக்கத்தை புரிந்து கொள்கிற நானும் நீங்களும் இந்த திக்ரை விட்டு விடுவோமா? சகோதரர்களே, 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்தை கொடுக்கிறது பாரமாயிருக்குமா? சகோதரர்களே, அந்த ரப்பின் அன்பை விளங்காததனால, அந்த ரப்பின் பாசத்தை விளங்காததனால இதெல்லாம் நமக்கு பெரிய சுமையாக விளங்குது. சகோதரர்களே, மாசம் 1000 ரூபாய் தேடுறதுக்கு 2000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறதுக்கு எத்தனை மணித்தியாலம் கஷ்டப்படுறோங்க. ஓவர் டைம் வேலை செஞ்சு 20 ரூபாய் கிடைக்கும்டா, அதுக்கு என்ன பாடுபடுறோமுங்க. படைச்சவன் ரப்பு சொல்றான், 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல். கடல் நுரையளவு பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான் என்றால் அல்லாஹு அக்பர். அந்த ரப்பின் அன்பின் விசாலம் அந்த அளவு விசாலமானது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக, அந்த அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் காரணமாக மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஏண்ட ரப்பு என்னோட இரக்கம் இல்ல, அதனால சோதனை வருது. ஏண்ட ரப்பு எனக்கு நல்லது செய்யல, அதனால நான் கஷ்டப்படுறேன். அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு எதற்காக சோதனையை கொடுக்கிறான்? மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான்ண்டாங்க. நாங்க சோதனை எப்படிங்க பார்க்கிறோம்? தண்டனையா பார்க்கிறோம், அப்படித்தானே? 5 நேரம் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், குர்ஆன் ஓதுறேன், எனக்கா சோதனை வரணும்? அன்பார்ந்தவர்களே, எனக்கா கஷ்டம் வரணும்? அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, 1000-ல் ஒரு மனிதனை சோதிக்கிறான், 100-ல் ஒரு மனிதனை சோதிக்கிறான், 10-ல் ஒருவனை சோதிக்கிறான். எதற்கு தெரியுமா? அந்த சோதனைக்கு பின்னால் அவனுக்கு அல்லாஹ் நன்மையை அள்ளி கொடுக்கின்றான். அவனை வைத்து 10 பேரை அல்லாஹ் திருத்தி விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில 5653வது இலக்க செய்தியை பாருங்க. இன்னல்லாஹ கால, நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இதப்தலைது அப்தி பிஹபீபத்தைஹி, என்னுடைய அடியானை அவனுக்கு விருப்பமான
இரண்டை இழக்கச் செய்து நான் சோதித்து விட்டால் ஃபஸபர, அவன் அதற்காக பொறுமை காத்தால் அவ்வல்துஹு மின்ஹுமல் ஜன்னah, அந்த இரண்டுக்காக அவனுக்கு நான் சுவர்க்கத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானாம். மனிதன் விரும்புகின்ற உடம்புல உள்ள மிக விருப்பமான ரெண்டு எதுங்க? எதுங்க? இந்த கண். இது இல்லண்டா உலகத்துல வாழ இயலாது. இது இல்லண்டா உலகத்து 1000 ஒருத்தருக்கு 2 கண்ணும் போயிரும். 10,000 ஒருத்தருக்கு 2 பேருக்கு 2 கண்ணும் போயிரும். நாங்க நினைப்போம் பாருங்களேன் இந்த மனிதன் அல்லாஹ் சோதிக்கிறான் என்று. அன்பாண்டவர்களே, ஒரு மனிதன் அவன் விரும்புகின்ற இரண்டை அல்லாஹ் எடுத்து விட்டு சோதிக்கிறான் என்றால் அவன் பொறுமை காத்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை அதற்கு பகரமாக கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, சோதனைக்கு பின்னால் படைத்தவன் ரப்பு என்ன விரும்புகிறான்? கண்ணினால் செய்கிற பாவங்கள் இல்லை, கண்ணினால் செய்கிற பாவங்கள் இல்லை. அன்பாண்டவர்களே, கண்ணு கண்ட்ரோல் ஆவிட்டா மத்தெல்லாம் தானா கண்ட்ரோல் ஆவிடும் சகோதரர்களே, தானா கண்ட்ரோல் ஆவிடும். அந்த மனிதனை சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் தயார் பண்ணுகிறான் என்றால் அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏன் அல்லாஹ் இந்த மனிதனை இப்படி சோதித்தான்? சுற்றி உள்ளவர்களுக்கு தான் அது சோதனை, அவருக்கல்ல. அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அந்த மனிதனை நானும் நீங்களும் மதிக்கிறோமா? அந்த மனிதனுக்கு நானும் நீங்களும் உதவி செய்கிறோமா? அல்லது அவனை கேவலப்படுத்தி விட்டு போகிறோமா? யாரெங்க அல்லாஹ் சோதிக்கிறான்? திடீர்னு உம்மாவுக்கு சுகம் இல்ல, திடீர்னு வாப்பா படுக்கையில, திடீர்னு தங்கச்சிக்கு கோமா, அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறானா? அவர்களுக்கு ஒவ்வொருவரும் கேட்கின்ற துஆக்களும் பிரார்த்தனைகளும் அவர்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்ல போதுமானது. அவர்கள் திரும்புகிற நிறைய அல்லாண்டுவாங்க வருத்தத்துல. அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டு போயிடுவான். அந்த மனிதனை நானாவாக இருந்து காக்காவாக இருந்து நீ மதிக்கிறாயா? தம்பியாக இருந்து நீ கவனிக்கிறாயா? மகனாக இருந்து நீ உதவி செய்கிறாயா? மகளாக இருந்து நீ பராமரிக்கிறாயா? யாருக்கு இந்த சோதனை? சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு தான் சோதனை. அவர்களுக்கு வந்த சோதனைக்கு அல்லாஹ் பன்மடங்கு நன்மையை கொடுப்பான். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலத்தின் நிசாஉலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் எங்களை மார்க்கத்தை படித்து படித்து மிகைத்து செல்லுகின்றார்கள், எங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி தாருங்கள், நாங்கள் அந்த நாளிலே வந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளை குறிப்பிட்டு சொன்னார்கள், பெண்களே நீங்கள் வந்து மார்க்கத்தை படியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாடத்தில் என்ன சொன்னாங்க? மாமின் குன்னம் ரஅத்துன், மாமின் குன்னம் ரஅத்துன், உங்களில் யாராவது ஒரு பெண்மணி துகத்திமு ஸலாஸத்தம் மின் வலதிஹா, அவளுடைய பிள்ளைகளில் 3 பிள்ளைகளை இழந்து விட்டால், 3 பிள்ளைகளை இழந்து விட்டால், உலகத்துல நாங்கள்லாம் கை செய்தப்படும் 3 புள்ள மௌத்துங்க, பாவம் அந்த பொண்ணுன்றோம். அன்பாண்டவர்களை, அல்லாஹ் இரக்கம் இல்லாதவனா? அல்லாஹ் இரக்கம் இல்லையா? அன்பாண்டவர்களே, 3 குழந்தைகளை இழந்து விட்டால் இல்லா கான லஹா ஹிஜாபம் மினன் நார், அந்த 3 பிள்ளைகளும் அந்த பெற்றோருக்கு நரகத்துக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உடனே ஒரு பெண்மணி எழும்பி கேட்டார்கள், ஃபகாலத் இம்ரஅத்துன் வஸ்னத்தைன், 2 பிள்ளைகளை இழந்தால் என்ன நிலை? 2 பிள்ளைகளை இழந்தாலும் அது நரகத்துக்கு தடையாக இருக்கும் என்றார்கள். உலகத்துல சோதனை தாங்க, ஏண்டவங்களோட பார்வையில சோதனை தான். படைத்தவன் ரப்பு அதை நரகத்துக்கு தடையாக வைப்பான் என்றால் பிள்ளையை இழந்து கை சேதப்படுவோமா? பாருங்களே, சின்ன வயசுல மூத்தா போயிட்டு இவ நினைச்சு நினைச்சு நோயாளியா போறா. ஏங்க நோயாளியா போறா? அல்லாஹ்வுடைய கதிரை பொருந்திக் கொள்ளவில்லை. ஏன்? அட, இந்த புள்ளையை இழந்தாலும் மறுமையிலுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். நான் செய்கிற தப்புகள் தவறுகளுக்கு அல்லாஹ் என்னுடைய குழந்தையை நரகத்துக்கு தடையாக வைப்பான். அல்லாஹு அக்பர். படைத்தவன் ரப்புடைய இரக்கத்தின் விசாலத்தை பாருங்கள். இப்படி நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டால் பிள்ளைகளை மரணிப்பது சோதனையா? உள்ளத்துக்கு பாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? தன்னுடைய இப்ராஹிம் புள்ள மௌத்தாகல, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோட இருக்கும் பொழுதே எல்லா புள்ளகளும் மௌத்தா போய்த்தாங்களே, ஃபாத்திமா நாகியை தவிர. அதுவும் 6 மாசத்துல மௌத்தா போயிட்டுதே. அல்லாஹ்வுடைய தூதரின் பிள்ளை இப்ராஹிம் மரணிக்கின்ற பொழுது, நபிகளாருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் சொட்டுக்கள் வடிந்த பொழுது,
நபித்தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே நீங்களுமா அழுகிறீங்கன்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னீங்க? இது இரக்கம். அல்லாஹ் உலகத்திலே வைத்து உள்ளத்தில் போட்டிருக்கின்ற இரக்கம், அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு கண்கள் கண்ணீர் வடிகின்றன. இப்ராஹிமே, உங்களுடைய பிரிவின் காரணமாக உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. எங்களுடைய நாவினால் எங்களுடைய ரப்பு விரும்பாத எந்த பேச்சையும் நாங்கள் பேச மாட்டோம். அல்லாஹு அக்பர். இரக்கம் இருக்குங்க, கவலை வருமுங்க, கண்ணீர் வடிஞ்சுதா படைத்தவன் ரப்பிடத்தில் கூலியை எதிர்பார்த்தால் அந்த ரப்பு சுவர்க்கத்தை தருவான். இது புகாரில 101வது இலக்க செய்தி. அதே போன்று பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வளர்ந்து ஆளாகி மக்காவுல இருக்கிற நேரம், தன்னுடைய மாணவர் அத்தாவோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரம் கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தால போறாங்க. அந்த நேரம் கஅபத்துல்லாஹ்வின் புடவையை பிடித்துக் கொண்டு ஒரு பெண்மணி தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கேட்டாங்க, அலா உரீகம் ரஅத்தம் மின் அஹ்லில் ஜன்னah, சுவனத்து பெண்மணிகளில் ஒரு பெண்மணியை உமக்கு நான் காட்டட்டுமா என்று கேட்ட நேரம் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஹாதிஹில் மர்அத்து ஸௌதா, இதோ இந்த கஅபத்துல்லாஹ்வின் புடவையை பிடித்துக் கொண்டிருக்கிறாரே இந்த கருப்பு பெண்மணிதான் அந்த சுவனத்து பெண்மணி என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்ட நேரம் சொன்னார்கள், அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பெண்மணி வந்தார்கள். ஃபகாலத் இன்னி உஸ்ரா, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய உடம்புகள் எல்லாம் கட்டுண்டு நான் கீழே விழுந்து விடுகிறேன். வ இன்னி அத்தகஷஃப், என்னுடைய ஆடைகள் எல்லாம் வெளிப்பட்டு மறைவிடங்கள் எல்லாம் வெளியாகிறது. ஃபதுல்லாஹ் லி, என்ற நோய் குணமாக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஈமானிய பெண்ணை பார்த்து கேட்டார்கள், இன்ஷித்தி சபர்தி வலக்கில் ஜன்னah, பெண்ணே நீ இந்த நோயோடு வாழ்வதற்கு பொறுமை காத்துக் கொண்டால் உனக்கு சுவர்க்கம் இருக்கும். வ இன்ஷித்தி தஅவுத்துல்லாஹ அன் யுஆஃபியகி, நீ விரும்பினால் நான் துஆ கேட்கிறேன், உன்னுடைய நோய் குணமாகும். உனக்கு எது விருப்பம் என்று கேட்ட பொழுது அந்த ஈமானியத்தாய் சுவனத்திலே ஆசை வைத்த பெண்மணி சொன்னார்கள், நான் இந்த நோயோடு வாழுகின்றேன், எனக்கு சுவர்க்கம்தான் தேவை, என்னுடைய ஆடை விலகாமல் இருக்க துஆ செய்யுங்கள் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, மக்கால போய் இருந்தாங்க, அந்த நோய் வந்தா போய் கஅபத்துல்லாஹ்வோட புடவையை பிடிச்சி தொங்கிக் கொள்வாங்களாம். அல்லாஹு அக்பர். குணப்படுத்த முடியாத நோயை நானும் நீங்களும் வெறுமனே கஷ்டமாக பார்க்கிறோம், வெறுமனே சுமையாக பார்க்கிறோம். படைத்தவன் ரப்பு குணப்படுத்த முடியாத நோயை எனக்கும் உங்களுக்கும் தருகிறானா? பொறுமை காத்தால் அந்த ரப்பு என்னையும் உங்களையும் சுவர்க்கத்துக்கு தகுதியாக்குகிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. நோய் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நெருக்கடி வந்தாலும் சரி, படைத்தவன் ரப்பை குறைத்து மதிப்பிடாதீர்கள். என்னுடைய ரப்பு என்னோடு இரக்கம் உள்ளவன், என்னை மறுமை வெற்றிக்கு தயார்படுத்துகிறான் என்று முடிவெடுங்கள். அந்த ரப்புடைய இரக்கமும் அன்பும் பாசமும் இந்த உலகத்தில் சில நேரம் நானும் நீங்களும் கஷ்டப்பட்டாலும் மறுமை நாளையிலே சுவர்க்கத்தை தந்து கண்ணியப்படுத்துவான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, கடுமையான காய்ச்சல் வருகிறது. ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வோட தலைக்கு மேலால் ஒரு கட்டு, ஒரு பெண்டேஜ் போடப்பட்டிருக்கும், அதை தாண்டி சூடடிக்கும். அல்லாஹ்வோட தூதர் சொல்லுவாங்க, உங்கள 2 பேருக்கு வார காய்ச்சல் எனக்கு வந்திருக்குதுண்டுவாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில பட்ட கஷ்டத்தை நான் பார்த்ததற்கு பிறகு அடுத்தவங்க சக்கராத்துல படுற கஷ்டம் எனக்கு கஷ்டமா விளங்கல்லன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்பட்டாங்க. வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு திங்கட்கிழமை வரையிலே அல்லாஹ்வுடைய தூதரால ஜமாத்து தொழுகைக்கு வர முடியல. எழும்புவாங்க, மயங்கி விழுவாங்க, எழும்புவாங்க, மயங்கி விழுவாங்க. அந்த அளவு கஷ்டப்பட்டார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களில் 2 பேருக்கு வருகின்ற காய்ச்சல் எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது நபி தோழர்கள் கேட்டாங்க, அப்படியானால் உங்களுக்கு 2 கூலி கிடைக்குமா நபி என்று கேட்க, ஆமா 2 கூலி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழுகின்ற எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த முஸ்லிமை சோதித்து அதன் காரணமாக அவன் பொறுமை காத்தால் இல்லா அல்லாஹு ஸய்யிஆத்திஹி, அல்லாஹ் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். எது போன்று மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து விடுவதை போன்று அவனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னார்கள். சோதனை
வருகிறது என்றால், நெருக்கடி வருகிறது என்றால், படைத்தவன் ரப்புடைய அன்பின் வெளிப்பாடாக, இரக்கத்தின் வெளிப்பாடாக அதை நானும் நீங்களும் நோக்கினால் நோயின் பொழுதும் படைத்தவன் ரப்புடைய கடமையை நிறைவேற்றுவோம் சகோதரர்களே. எனவே இப்படி உலகத்திலே அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பின் வெளிப்பாடு என்பதை முஃமின்களாகிய நானும் நீங்களும் மறந்து விடாமல் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இபாதத்துக்கள் இருக்கின்றன, வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. படைத்தவன் ரப்புடைய அன்பு என்ன தெரியுமா சகோதரர்களே? அந்த ரப்புக்காக அடியார்களை கஷ்டப்படுத்தாதவன் அந்த ரப்பு, மனிதர்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்பவன் அந்த ரப்பு. ஒரு உதாரணத்தை பார்த்தோம். 50 நேர தொழுகையை 5ஆக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அதை தாண்டி சகோதரர்களே, லுஹர் 4 ரக்அத்து, அஸர் 4 ரக்அத்து, இஷா 4 ரக்அத்து, 5 நேர தொழுகைக்கும் 5 நேரம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்ன செய்கிறது? மனிதா, நீ ஊர்ல இருந்தா நேரத்துக்கு 5 நேரத்தின் தொழு. பயணம் போனால் லுஹரை அஸரோடு முற்படுத்தி பிற்படுத்தி தொழுது கொள்ளலாம். மக்ரிபை இஷாவோடு முற்படுத்தி பிற்படுத்தி தொழுது கொள்ளலாம். 4 ரக்காத்து தொழுகிறது கஷ்டமா இருக்குதா? 2 ரக்காத்து தொழுதுட்டு போ. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அன்பை விளங்கி கொண்டால் தொழுகையை பாழ்படுத்துவோமா? பயணம் போய் நாங்க என்னங்க செய்யல? ஏர்போர்ட்ல போய் எவ்வளவு வேலை செய்யறோம். ஆனா படைச்சவன் ரப்புக்கு 2 நேரம் தொழுகிறண்டா 2 ரக்காத்து கஷ்டமா இருக்குது. ரப்பு சொல்றான், ஊர்ல இருந்தா 4 தொழப்பா, பயணம் போனா நீ 2 தொழு, 4 ரக்காத்துற நன்மையை தந்துடுறேன். ஊர்ல இருந்தா லுகர்ட நேரத்துல லுகர தொழு, அசர்ட நேரத்துல அசர தொழு. பயணம் போயிட்டாயா, லுகர அசரோட சேரு, அசர லுகரோட. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த ரப்பின் அன்பை விளங்கி கொண்டால் பயணத்திலே தொழுகையை வீணடிப்போமா? தொழுகையை பாழ்படுத்துவோமா? தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நேர தொழுகையை பாழ்படுத்துகிற நேரமும் அந்த ரப்புடைய அன்பையும் பாசத்தையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பயணம் போனவருக்கு முன்பின் சுன்னத்து இல்லைங்க. பயணம் போனவருக்கு முன்பின் சுன்னத்து இல்லைங்க. இரவு தொழுகை சுபகுடைய முந்தின சுன்னத். நீங்கள் லுகருக்கு முன்னால் வளமையாக சுன்னத்து தொழுபவரா? லுகருக்கு பின்னால் வளமையாக சுன்னத்து தொழுபவரா? மகரிபுக்கு பின்னால் தொழுபவரா? இஷாவுக்கு பின்னால் தொழுபவரா? பயணத்தின் காரணமாக தொழ முடியாமல் போனால் அந்த ரப்பு தொழுத நன்மையை தருகிறான் சகோதரர்களே. தொழுத நன்மையை தருகிறான் என்றால் அந்த ரப்பின் அன்பை புரிந்து கொண்டால் தொழுகையை பாழ்படுத்துவோமா? அன்பாண்டவர்களே, அந்த இரக்கத்தை புரியவில்லை நானும் நீங்களும். ஊரிலே இருந்தால் நோன்பு பிடியப்பா, பயணம் போனால் நீ நோன்பு பிடிக்க வேண்டாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நீ ஆரோக்கியமாக இருந்தால் நோன்பு பிடித்துக்கொள், நோயாளியாகி சென்றால் வேறொரு நாள் நோன்பு பிடித்துக்கொள். அல்லாஹு அக்பர். ரமதானிலே நோயாளி நோன்பு பிடிக்க தேவையில்லை. அல்லாஹுடைய அன்பை புரிந்து கொண்டோமா? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மாசத்துல 7 நாள் மாதவிடாய் வருது. வீட்டுல சாப்பாடு ஆக்கலையா நாங்க? வீட்டுல உடுப்பு கழுகலையா நாங்க? வீட்டை கழுகி சுத்தமாக்கலையா நாங்க? என்ன வேலை செய்யலங்க? ரமலானுடைய மாதத்திலே 7 நாள் மாதவிடாய் வருகிறது. கணவனுக்கு சாப்பாடு ஆக்கி போடலையா நாங்க? வீட்டு வேலைகளை செய்யலையா நாங்க? எல்லாம் செய்கிறோம். படைத்தவன் ரப்பு சொல்கிறான், பெண்ணே, உனக்கு மாதவிடாய் வருகிறதா? உன்னுடைய உடம்பில் இருந்து இரத்தம் வெளியேறுகிறது, நீ தொழ வேண்டாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 7 நாள் தொழுதா ஹராமுங்க. தொழுகிறது ஹராம். அதுக்கு கலா கிடையாது. ரமதானுடைய மாதம், மனிதனா பிறந்து எல்லா வேலையும் செய்கிற எனக்கும் உங்களுக்கும் என்ன உனக்கு நோம்பு மட்டுமா பிடிக்கலாது? இல்லை, நீ நோம்பு பிடிக்கிறது ஹராம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். தாய்மார்களே, சகோதரிகளே, படைத்தவன் ரப்புடைய அன்பை புரியாததனால தொழுகிறது கஷ்டமா இருக்குது, நோம்பு பிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. அன்பார்ந்தவர்களே, அந்த ரப்புடைய அன்பையும் பாசத்தையும் அதன் விசாலத்தையும் புரிந்து கொண்டால் தொழுகையிலே நானும் நீங்களும் பொடுபோக்கு செய்ய மாட்டோம், இபாதத்திலே பொடுபோக்கு செய்ய மாட்டோம்.
அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்தை அள்ளித் தருகின்ற ரப்பு என்ன சொல்கிறான்? 10.5 பவுனுக்கு அதிகம் வந்தால் 100க்கு 2.5 கொடுன்னு சொல்றான். யாருக்குங்க கொடுக்க சொல்றான்? கஷ்டவாளிக்கு கொடுன்றான், ஏழைக்கு கொடுன்னு சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் நிதானமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ரப்பு எங்களோடு எவ்வளவு இரக்கம் உள்ளவன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா மரிதல் அபுது அவ் சாஃபர், ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அல்லது பயணம் சென்று விட்டால், குதிப லஹு மிஸ்லு மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹன், அவன் ஊரிலே இருக்கும் பொழுது என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்வானோ அது பயணத்தின் காரணமாக தடைபட்டால் எல்லா நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். ஊரில் இருக்கும் பொழுது 4 ரக்காத்து தொழுதீர்களா, முன்பின் சுன்னத்து தொழுதீர்களா, பயணத்தின் காரணமாக செய்ய முடியாமல் போனதா, ஊரில் இருக்கும் பொழுது செய்கிற நன்மையை எல்லாம் அல்லாஹ் பயணத்தின் பொழுது தந்து விடுவான். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தொழுதோம், ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது குர்ஆன் ஓதினோம், ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு வந்தோம், திடீரென்று நோயில விழுந்துட்டோம், கவலைப்பட தேவையில்லைங்க. படைத்தவன் ரப்பு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எதையெல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் கணக்கு பார்த்து நோயின் காரணமாக விடுபடும் பொழுதோ அனைத்து நன்மையையும் எங்களுடைய ரப்பு தருகிறான் என்றால், இந்த இரக்கத்தையும் அன்பையும் நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் இபாதத்து செய்வது கஷ்டமாக இருக்குமா? புகாரியிலே 2996வது நபிமொழியை வாசித்து பாருங்கள். ஊரில் இருக்கும் பொழுது என்னென்ன அமல்களை செய்து பயணத்தின் காரணமாக செய்ய முடியாமல் போனால் அல்லாஹ் அவ்வளவு நன்மையும் கொடுக்கிறான். ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் செய்த நன்மையை நோயின் காரணமாக செய்ய முடியாமல் போனால் அவ்வளவு நன்மையும் கொடுக்கிறான். பணத்தோடு வாழுகிற நேரம், செல்வ செழிப்போடு வாழுகிற நேரம், தர்மம் செய்தோம், வருடா வருடம் மாதா மாதம் அள்ளி கொடுத்தோம், இன்றைக்கு ஏழாம போயிட்டு ஏழ்மையாயில விழுந்துட்டோம், அந்த ரப்பு தொடர்ந்து கொடுத்ததற்குரிய நன்மையை தருவான். சகோதரர்களே, இந்த இரக்கத்தை புரிந்து கொண்டால், இந்த அன்பை புரிந்து கொண்டால் அமல் இபாதத்துக்கள் செய்வது கஷ்டமாக இருக்குமா? அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புடைய அன்பை பாருங்கள் எந்த அளவு விசாலமானது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா, ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், நினைத்தவுடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? மலக்குமார்களை அழைத்து, என்னுடைய அடியான் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்து விட்டான், அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுங்கள். இன்னும் செய்யலங்க, செய்வோம் நினைச்சோம், அல்லாஹ் உடனே செய்த நன்மையை எழுத சொல்லிடுவான். அவன் நினைச்ச மாதிரி அதை செய்தால் குத்திப லஹு அஷ்ரன் இலா 700 ضعஃபின், அவன் செஞ்சிட்டா 1ல இருந்து 7 மடங்காக 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நன்மையை எழுதுவான். செய்ய நினைச்சா செஞ்ச நன்மை கிடைச்சிருங்க. செஞ்ச புறவு கிடைக்கிறது ஒரு நன்மை அல்ல, 7 முதல் 200 மடங்கு வரை அல்லாஹ் நன்மையை எழுதுவான். இந்த சிறப்பை விளங்கினா நானும் நீங்களும் நல்லது செய்யறதுக்கு போட்டி போடுவோமா அல்லது பொடுபோக்கு செய்வோமா? அன்பார்ந்தவர்கள், எத்தனையோ நல்ல காரியங்களை செய்ய நினைச்சிட்டு செய்யறதுக்கு வசதி இருந்தும் செய்யாம போய் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சதுக்கே ஒரு நன்மையை தருகிற ரப்பு என்றால், இந்த அன்பையும் பாசத்தையும் நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொண்டால் நல்லது செய்ய ஆசைப்படுவோமா இல்லையா? அதே நேரம் சகோதரர்களே, படைத்தவன் ரப்புடைய அன்பின் விசாலத்தை பாருங்கள். மன் ஹம்ம பிஸய்யிஅத்தின், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறான், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறான், அல்லாஹ் சொல்லுவானாம் மலக்குமார்களை அழைத்து, என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்ய நினைச்சிட்டான், செய்யும் வரைக்கும் எழுதாதீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். செய்யும் வரைக்கும் எழுதாதீர்கள். செய்துவிட்டால் ஒரு பாவம் எழுதுங்கள். செய்யாமல் விட்டால் மலக்குமார்களை அழைத்து சொல்வானாம், என்னுடைய அடியான் நினைச்ச பாவத்தை செய்யல பாரு, ஒரு நன்மை எழுது என்று சொல்லுவானாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த ரப்புடைய ரஹ்மத்தின் விசாலத்தை புரிந்து கொண்டால், திட்டமிட்டு
நேரம் ஒதுக்கி காலம் வகுத்து ரப்புக்கு துரோகம் செய்வோமா சகோதரர்களே? வேண்டுமென்று பாவம் செய்வோமா சகோதரர்களே? நிதானமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ரப்புடைய அன்பு பாசத்தை சரியாக புரியாததனால பாவம்னு விளங்கிக்கிட்டு, ஹராமுண்டு விளங்கிக்கிட்டு, அநியாயம்னு விளங்கிக்கிட்டு நானும் நீங்களும் செய்கிறோம் என்றால் அந்த ரப்புடைய விசாலம் எந்த அளவுக்கு இருக்கிறது பாருங்கள். நானும் நீங்களும் செய்கிற தப்புகளையும் தவறுகளையும் எங்களை அறியாமல் மன்னிப்பவன் ரப்பு சகோதரர்களே, எங்களை அறியாமல் மன்னிப்பவன் ரப்பு சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தவல்ல யாராவது ஒருவன் வுது செய்கிறான், அந்த வுதுவை அழகாக செய்கிறான், வுது செய்து விட்டவன் பள்ளிக்கு நடந்து செல்கிறானா, அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கப்பட்டு, ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அந்தஸ்துகள் கூட்டப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். பள்ளிக்கு போறதுனா கஷ்டமா இருக்குது அப்படித்தானே? ஜமாத்துக்கு போறதுனா கஷ்டமா இருக்குது அப்படித்தானே? ரூம்ல வுது செஞ்சிட்டு போறதுனா கஷ்டமா இருக்குது அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புடைய அன்பு எங்களை தெரியாமல் செய்கிற தப்புகள் தவறுகளை எல்லாம் பள்ளிக்கு எடுத்து வைக்கின்ற, வுதுவோடு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களின் பொழுதும் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மையையும் கொடுத்து மறுமை அந்தஸ்தையும் அதிகரிக்க செய்கிறான் என்றால் இந்த ரஹ்மத்தை விளங்கினா தொழுகையில பொடுபோக்கு செய்வோமா சகோதரர்களே? வெள்ளிக்கிழமை நாள் இஸ்லாமிய உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு நிஅமத்து வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாராவது ஒருவர் குளிக்கின்றார், குளித்துவிட்டு எண்ணெய் தேய்த்துக் கொள்கிறார், அது நறுமணம் பூசிக்கொள்கிறார், அழகான முறையிலே வுது செய்து கொண்டு அவர் மஸ்ஜிதை நோக்கி நடந்து செல்லுகின்றார், ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் நன்மை எழுதப்பட்டு, ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அவன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, இரண்டு பேரை பிரிக்காமல் மஸ்ஜிதுக்குள் சென்று அவர் மீது கடமையான தொழுகையை தொழுதுவிட்டு இமாம் மிம்பரிலே ஏறி உரை நிகழ்த்தும் பொழுது காது தாழ்த்தி கேட்டுவிட்டு வந்தால் 7 நாட்களோடு மேலதிகமாக 3 நாட்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த சிறப்பை புரிந்து கொண்டால் ஜும்மாவை பால்படுத்துவோமா? ஜும்மாவுக்கு கடைசி நேரம் செல்லுவோமா? தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சிறப்பை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை புரிந்து கொண்டால் உங்களுடைய கணவன்மாரை, உங்களுடைய பெற்றோரை, உங்களுடைய ஆண் மக்களை நேரத்துக்கு அனுப்புவோமா, அனுப்பாமல் இருப்போமா? அல்லாஹ்வுடைய அன்பை புரியாததனால அல்லாஹ்வுக்கு அமல் செய்வது, இபாதத்தை செய்வது என்றால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இதையும் தாண்டி சகோதரர்களே, நானும் நீங்களும் தப்பு தவறு செய்து விட்டால் என்ன நினைக்கிறோம்? நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேனே, பெரிய அநியாயம் செஞ்சிட்டேனே, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று நினைக்கிறோமே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட பாவிகளே. நல்லவர்கள் அழைக்கலங்க, நல்லவர்கள் அழைக்கலங்க. யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? தனக்குத்தானே அநியாயம் இழைத்து பாவம் செய்து கொண்ட அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நம்பிக்கை இழந்துராதீங்க. உங்களுடைய ரப்பு பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். அந்த ரப்பு கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, மனிதன் அடிப்படையில தப்பு செய்கிறோம், தவறு செய்கிறோம் என்றால் எங்களுடைய ரப்பு கையேந்தி பிரார்த்திப்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. எனவே நாங்கள் செய்த பாவத்தை உள்ளத்தால் கவலைப்பட்டால், கண்ணீர் வடித்தால் ரப்பு மன்னித்து விடுகிறான், எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி சகோதரர்களே. எனவே இதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து விசாலமானது, அதையெல்லாம் பேசுவதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காது. எனவே அந்த ரப்பின் அன்பையும் பாசத்தையும் கருணையின் விசாலத்தையும் புரிந்து கொண்டு அந்த ரப்பை நெருங்குவோம், அந்த ரப்புடைய மார்க்கத்தை எடுத்து நடப்போம், குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்படுவோம். இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக வாழச் செய்திருக்கின்ற அந்த ரப்புக்கு அவனுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டு வழிபடக்கூடிய மக்களாக வாழுவோம். அப்படிப்பட்ட அல்லாஹுவின் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்ட நன்மக்களாக வாழுகிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருளட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.